அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கு, சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பித்தார். அடியானின் தொண்டையின் கட்டுகளை அறுத்தறி புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்தை போல புறப்பட்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற போது உம்முடைய பண்டக சாலையிலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வந்து உம்முடைய வார்த்தைகளை அடித்து கொண்டு போய் பூமி எங்கும் நிரப்பற்றும், கொடான கொடி ஜனங்கள் உணர்வடையற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் புக் ஆஃப் சாம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனங்களை எடுத்துக்கொள்ளும். வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்க தேவனோட மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறார். சிறுமைப்படுகிறவர்கள் என்பவர்கள் சத்துருக்களாலே நொறுக்கப்பட்டு ஒடுங்கி போய் கஷ்டப்பட்டு கிடக்கிறவர்கள் சிறுமையானவர்கள். எளிமையானவர்கள் அந்த பட்டணத்திலே பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், ஆஸ்தி அந்தஸ்தோடு இருக்கிறவர்களுக்கு நிகராய் இல்லாதவர்கள் எளிமையுமானவர்கள். அப்ப எல்லாரை போல அந்த இடத்துல தாவீதுக்கு பெரிய அந்தஸ்தும் ஐஸ்வர்யம் ஆஸ்தி இல்லாது இருந்தாலும் அவன் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற நிலைமைகளிலும் சிறுமையிலும், ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். இப்போ தேவனோட நினைவெல்லாம் தாவீது மேலதான் இருந்திருக்கு. இது எப்படி தாவீது தெரியும்? ஆண்டவர் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நாம எல்லாம் சொல்லுவோம், நேத்தெல்லாம் உன்னையே நினைச்சிட்டு இருந்தோம் சொன்னாதான் தெரியும். ஒருவேளை நீ வீட்டில் தூங்கிட்டு போய் கூட நீ நினைச்சேன்னு சொல்லலாம், உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேலவே நினைவா இருக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சிறுமையிலும் எளிமையிலும் இருந்து வெளியே வர முடியவில்லையே தவிர, ஆனால் கர்த்தர் நினைவாய் இருக்கிறது தாவீதுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் தாவீது கூப்பிடுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து கொண்டிருந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். வாசிக்கலாம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் என்னை நினைக்கிறார்ங்கிறது தெரிந்த உடனே தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். இவ்வளோ பெரிய பலவானுக்கு, இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிக்கு, சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து கொன்ற ஒரு பெரிய பலசாலிக்கு, ஒரு பெரிய பராக்கிரமசாலிக்கு, பெரிய யுத்த வீரன் என்று சொல்கிற பெரிய பராக்கிரமசாலியே அவனோட பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்டி லட்ச ஜனங்களுக்கு முன்பே கழுத்தை வெட்டி கையில தூக்கிட்டு போனவர் தான் இந்த தாவீது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆனால் சினிமாவிலலாம் கழுத்தை வெட்டுற மாதிரி காமிப்பாங்க, பொம்மை தலையை காமிப்பாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் கழுத்தை வெட்டி நிஜமான ஒரு யுத்த வீரனோட தலையை தூக்கிட்டு போய் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லடான்னு சொன்னவர். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்பேற்பட்ட பலசாலி, அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அப்பேற்பட்ட யுத்த வீரன், இப்பேற்பட்டவர் சொல்லுகிறார், தேவரீர் என் துணை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்படியானால் இதனோட காரியம் என்ன? தேவன் இதிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஏன் இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு கொடுத்தார்? ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறார்?
என் ஜனமே புத்தி உள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் தேவனோட வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். பலசாலிக்கு பராக்கிரமசாலிக்கு தேவனோட தாசனுக்கு தேவனோட தீர்க்கதரிசிக்கு யுத்த வீரனுக்கு சிங்கத்தையும் கரடியும் கிழித்து கொன்ற அப்பேற்பட்ட ஒரு வீரனுக்கு தேவனோட துணை தேவையாயிருக்கிறது. அப்ப இப்பேற்பட்டவர்களுக்கு தேவனோட துணை வேண்டுமானால் உனக்கும் எனக்கும் எம்மாத்திரம். ஒரு அல்லையா சொல்லுமே. அப்படியானால் நீங்கள் ஒரு காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவுதான் பலம் உள்ளவனாய் இருந்தாலும் தாவீதை விட நீ பலம் உள்ளவன் அல்ல. நீ எவ்வளவு பெரிய வீரனாய் இருந்தாலும் தாவீதை விட யுத்த வீரன் அல்ல. நீ எவ்வளவு பெரியவனாய் இருந்தாலும் நீ சிங்கத்தையும் கரடியும் கிழித்து கொன்றவன் அல்ல. அப்பேற்பட்ட நமக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், தாவீது என்ன சொல்ல விரும்புகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை என் ஜனமாகிய நீங்கள் கவனமாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு புத்தி இருக்கிறது என்று சொல்லி, ஞானம் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு உறவுகள் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு பொன்னும் பொருளும் இருக்கிறது என்று சொல்லி அழிந்து போகிற இவைகளின் பின்பாய் ஓடாமல் அழியாமல் நித்தியம் நித்தியமாய் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் துணையாய் இந்த நாளிலிருந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்துல உனக்கு ஒரு துணை இருக்குமே ஆனால் அது சேனைகளின் கர்த்தர். இந்த உலகத்திலே உன்னோட கூட நடந்து வருகிற ஒரு துணை உண்டென்றால் அது சேனைகளின் கர்த்தர். உனக்காக துணை செய்ய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் என் ஜனமாகிய நீங்கள் மனுஷரை துணைக்கு அழைக்கிறீர்கள், உறவுகளை துணைக்கு அழைக்கிறீர்கள், உற்றார்களை துணைக்கு அழைக்கிறீர்கள், பராக்கிரமசாலிகளை துணைக்கு அழைக்கிறீர்கள். என் ஜனமே, உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற பொழுதே தேவன் சொல்லுகிறார், என் ஜனமே நீங்கள் என்னை கவனமாய் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த உபதேசத்தை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனோட பிள்ளைகள் என்பவர்கள் எந்த நிலைகளிலும் தேவனோட பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாய் இருக்க வேண்டுமே தவிர பலம் உள்ளவனுக்கோ பராக்கிரமசாலிக்கோ பணம் உள்ளவனுக்கோ நீங்கள் துணையாய் நிற்கக்கூடாது. ஒருவேளை உன்னோடு கூட பிறந்த சகோதரன் கூட பிறந்த சகோதரி அநியாயம் செய்கிற பொழுது, ஒரு ஏழை கிறிஸ்தவன் நிற்கிற பொழுது நீ ஏழை கிறிஸ்தவனுக்கு தான் துணை நிற்கணும். உன்னோட கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உறவுகளோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களாய் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடாது. தேவன் சபிக்க சொல்கிறவர்களை நீங்கள் சபிக்க வேண்டும். தேவனோட பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் துணையாய் இருக்க வேண்டும். என் ஜனமே, என் சபையாரே, நீங்கள் எந்த நிலைகளிலும் தேவனோட பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் பட்சமாய் நிற்க வேண்டும். தேவனோட பிள்ளைகளுக்கு நீங்கள் பட்சமாய் இருக்கிற பொழுது நீங்கள் தேவனுக்கு பட்சமாய் இருப்பீர்கள். ஒரு நாளும் உன் உறவுகளும் உன் சொந்தத்திற்கும் பட்சமாய் நின்றுவிடக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு பட்சமாய் நின்றுவிடக்கூடாது. தேவனோட நாமத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களுக்கு நீங்கள் பட்சமாய் நின்றுவிடக்கூடாது, துணையாய் இருந்து விடக்கூடாது. ஒருவேளை நீ தேவனோட பிள்ளைகளுக்கு துணையாய் இல்லாம, இல்லை தேவனுக்காக நீ துணையாய் இல்லாம, தேவனோட ஜனங்களுக்கு நீ துணை இல்லாம நீ பலசாலிக்கும் பராக்கிரமசாலிக்கும் துணையாய் போவாய் ஆனால் ஒரு நாள் உன்னை தேவன் நியாயம் தீர்ப்பார். யாரை துணைக்கு கூப்பிடணும், யாரை துணைக்கு கூப்பிடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு செய்தி. எந்த நிலைகளிலும் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தான் இங்கே துணையா நிற்கணும். பிசாசை கும்பிடுகிறவர்கள், பாகாலை கும்பிடுகிறவர்கள், கர்த்தரோட ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு நீங்க துணை நிற்கக்கூடாது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ, யாரிடத்தில் பொருள் இருக்கிறதோ,
யார் அந்தஸ்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் துணையா நிற்பீங்க, ஆனா ஏழை ஜனங்களுக்கு துணையா நிற்க மாட்டீங்க. இந்த மாதிரியும் சிலர் இருக்கிறீர்கள். கவனமா வாழணும். தேவன் யார் மேல நினைவா இருக்கிறார்? பணக்கார மேலையா, ஐஸ்வர்யவான் மேலையா, பராக்கிரமசாலி மேலையா, பலசாலி மேலையா? யார் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார்? சிறுமையும் எளிமையுமானவன் மேலே. என்னால முடியல ஆண்டவரே, அவங்களுக்கு அவர் நினைவா இருப்பார். நான் எல்லாராலும் நொறுக்கப்படுகிறேன், அவர்களுக்கு அவர் மேலே நினைவாய் இருப்பார். நீங்க யாருக்கு துணை செய்ய போறீங்க? இந்த பூமியிலே தேவனை போல ஒரு அனுகூலமான துணை உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த தேவனோட பிள்ளைகள், உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அனுகூலமான துணை வர வேண்டுமானால் நீ யாருக்கு துணை செய்யணும், யாருக்கு துணை செய்யக்கூடாது, இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குரலையே சொல்லுவோமே. தேவனோட துணை எப்படி என்பதை முதலில் பார்த்து விடுவோமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணை. அவரை ஈஸியா நீங்க கூப்பிடலாம். நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்றபடியே அவர் துணையா வந்து நிற்பார். அதான் அனுகூலம். இவரை மாதிரி நீ கூப்பிட்ட உடனே இந்த பூமியில உனக்கு துணையா நிக்க யாருமே வர முடியாது. உன் புருஷன் ஃபாரின்ல வேலையில் இருப்பான், நீ இந்தியாவில் இருப்ப. ஏய் புருஷா, ஏய் மாமா அப்படின்னா வந்துடுவான துணைக்கு. இல்லை பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள், வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். உன் பிள்ளைங்க எனக்கு துணை வேணும், ஆபத்துனா அப்படியே போய் ஜம்ப் அடிச்சு நின்றுவியா நீ? இந்த பூமியில் ஒரே ஒரு துணை, அனுகூலமான துணை. அந்த துணையுமானவரோட பெயர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அலையா சொல்லுமே. அவரை மாதிரி துணையை பார்க்க முடியாது. நினைக்கிற போதே இறங்கி வருவார். ஐயோ ஆபத்து என்று சொல்லுகிற போதே உன்னை தாங்க வருவார். அவரை மாதிரி துணைக்கு வர்றதுக்கு இந்த பூமியில ஒரு தெய்வம் இல்லை, எந்த தெய்வத்தாலும் வர முடியாது. ஒரே ஒரு தெய்வம், அனுகூலமான துணை. அந்த தெய்வத்தின் பெயர் தான் எனது இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த துணையுமானவரிடத்திலிருந்து உனக்கு அனுகூலமான துணை கிடைக்க வேண்டுமானால் நீ யாருக்கு துணை செய்யணும், யாருக்கு துணை செய்யக்கூடாது? ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய தூதனானவர் சொல்லுகிறார், இந்த ஜாதியை சபியுங்கள் என்று சொல்லி, தேவனோட பிள்ளைகளுக்கு துணை நில்லுங்கள் என்று சொல்லி. ஆனால் பலசாலிகளையே பார்த்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை சபிக்காமல் விட்டு விட்டார்கள். அவர்கள் யாரு? தேவனோட ஜனங்களுக்கு பட்சமாய் வராமல் பராக்கிரமசாலிகளுக்கும் பலமுள்ளவர்களுக்கும் பட்சமாய் போய்விட்டார்கள். என்ன தெரிகிறது? என்னைக்குனாலும் நீ என்னைக்கு கிறிஸ்தவனா மாறினியோ அன்னைக்கே நீ யாருக்காவது இந்த பூமியில துணை செஞ்சா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தான் துணை செய்யும். உன் அண்ணன் பெரிய மந்திரக்காரனா இருப்பான், அவனுக்கு போய் துணை செஞ்சிடக்கூடாது. உன் அண்ணன்ட்ட பெரிய பணம் இருக்கும், துணை செஞ்சிடக்கூடாது. என் அண்ணன் மாதிரி வராது சொல்லிடாது. அப்படி யாரும் கர்த்தரின் பட்சத்தில் வரவில்லை துணை செய்யும்படி. அப்பொழுதுதான் தேவன் ஒரு ஸ்திரியை எழுப்புகிறார். அந்த பலசாலியை கொல்லும்படி தேவன் ஒரு பெரிய பலசாலியை தேவன் இஸ்ரவேலில் உண்டாக்கி இருக்கலாம். பலமுள்ளவனை கொண்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய பராக்கிரமசாலியை ஒரு ஸ்திரியை வைத்து தேவன் கொன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதுவும் கூடாரவாசியை வச்சு கொண்டார். கூடாரம் என்ன தெரியுமா? வீட்டு வேலை பார்க்குற ஸ்திரீ. என்னது? கூடாரம். வீட்டில் புருஷனுக்கு சமைச்சு போடுறது, சாப்பிட்றது, பிள்ளைகளை பார்க்கறது, இந்த மாதிரி கூடாரத்தை சுற்றி வருகிறவள். அப்பேற்பட்ட ஒருவள் தேவனுக்கு அவள் மேல் பிரியம் வைத்ததினால் அவளை எழுப்பி அங்க இருக்கிற எல்லா பராக்கிரமசாலியும் அவமானப்படுத்தினார். நல்லையா சொல்லுமே. கூடார வாசியிலே அவளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவள் யாரும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவள் யார்? அவள் எப்படி யுத்தம் பண்ண நான் பார்ப்போமா? நம்மளாம் சில பேருக்கு தண்ணி கொடுப்போம், தண்ணி குடிங்க, இல்லை இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். சில பேர் கையில கொடுத்துட்டு போங்க, சில பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவன் தண்ணி கொடு அப்படின்னு கேட்ட பொழுது இவ தண்ணி கொடுக்கல. தண்ணி எதுக்கு? நான் பாலை கொடுக்கன்னு சொல்லி பாலை கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த ஸ்திரியை தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம்.
அவள் பெயர்தான் யாகேல். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். மேரோசை சபியுங்கள், மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று, அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். மேரேசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர், அதாவது இயேசு சொல்லுகிறார். ஆனா அதுக்கு ஜனங்க வரல. ஐயோ இவன் பணக்காரன், இவனை எப்படி சபிக்கிறது? ஐயோ இவன் பராக்கிரமசாலி, இவனை எப்படி சபிக்கிறது? எல்லா ஜனங்களும் பயந்தார்கள். சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை, சபிக்க வரவில்லை. வாசிக்கலாம். பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள், பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. தேவன் சொல்றத சொல்ல வரல. எளிமையான ஜனங்களுக்கு துணை நிற்க வரல. கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரல. பராக்கிரமசாலியை பார்த்து சபிக்காமல் விட்டார்கள், விரோதமாய் பேசாமல் விட்டார்கள். இன்னைக்கு முடிவு செய்து கொள், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். அப்ப யார் ஏழையின் பட்சமாய் இருக்கிறீர்களோ நீங்கள் கர்த்தரின் பட்சமாய் நிற்கிறவர்கள். யார் பராக்கிரமசாலியை பார்த்து அவன் பின்பு அவனை சபிக்காமல் அவன் பின்பு போகிறீர்களோ நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள். நிற்க வரவில்லையே. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல், ஸ்திரீகளுக்குள்ளே இவ்வளவு மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்லை அப்படின்னு தேவன் சொல்றார். பெண்களுக்குள்ளே ஏபாரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே, கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படின்னா ரெபேக்காளை விடலாம், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், அவன் தண்ணீரை கேட்கிறான். யாரை இந்த ஜனங்கள் சபிக்க கர்த்தரின் பட்சத்தை நிற்கவில்லையோ அந்த ராஜா தண்ணீரை கேட்டான். எங்க வந்து? யாகேல் இடத்துல வந்து தண்ணீரை கேட்டான். ஸ்திரீன்னா எப்படி இருக்கணும் பாருங்க. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். கேட்டது என்னது? தண்ணீர். பாலை கொடுத்தாள். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏய் தண்ணீரை கேட்டோம், பாலை கொடுக்கிறாளே, நமக்கு ஏற்றவ இவதாண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? நமக்கு ஏற்றவ இவதான். தண்ணீரை கூடனா எவ்வளவு பாசமா பாலை கொடுத்தார். பாலை கொடுத்தால் ராஜாக்களின் கிண்ணியிலே, ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். பாலோட வெண்ணையும் கொண்டு வந்து கொடுத்தாள். வெண்ணையும் கொண்டு வந்து கொடுத்தால் தன் கையால் ஆணியையும், இது ரெண்டும் கொடுத்த. ஏன் பாலும் வெண்ணையும் கொடுத்தா தெரியுமா? பாலும் வெண்ணையும் கலந்து தாகமாக இருக்கிற போது குடிக்கிற பொழுது ஒரு மயக்கம் வரும், ஒரு மந்த ஒரு சூழ்நிலை, அந்த கிறக்கங்கள் நீங்குகிற நேரம் அது, ஒரு மயக்கம் அப்படி வர்ற நேரம் அது. அதுக்காக தான் அவன் பாலும் வெண்ணையும் கொடுத்தா. நல்ல கிண்ணியில் இருக்க வெண்ணையை வச்சு சாப்பிட்றா, பாலை நல்லா குடிக்க வைத்தால் தன் கையால் ஆணியையும், தன் கையால் ஆணியையும், தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து, தன் கையால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெத்தியில அடித்தாள். ஆணியை வச்சு ஒருத்தனை அடிக்கிறான்னா அவ எப்படி இருந்திருப்பா பாரு. எவ்வளவு வைராகியம் இருந்திருக்கும். நீ நினைக்கிற மாதிரி சிசேரா சாதாரணமான ஆள் இல்லை. அதுல 20 வாசிக்கலாம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. வானத்திலே யுத்தம் வந்து சிசேராவோட யுத்தம் பண்ணினா அவன் யாரா இருந்திருப்பான்? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. நட்சத்திரம்லாம் யுத்தம் பண்ணுது. அப்ப அவன் எப்பேற்பட்டவனா இருந்திருப்பான் பாரு. ஆனா இவனுக்கு பாலை கொடுத்து கிண்ணத்துல வெண்ணெயை வடித்து வைத்து தன் கையால் ஆணியையும், தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து,
சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தால். சிசெராவை அடித்தால். அப்ப சுத்தி பிடிக்கிற ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தால் அவன் நெற்றியில் உருவ கடாவி. அவன் நெற்றியில் உருவ கடாவி. அவன் தலையை உடைத்து போட்டால். ஒரு அடி எவ்வளவு வெறி இருந்தா பாலையும் வெண்ணையும் கொடுத்து நெத்தியில வச்சு அடிச்ச அடியில தலை உடைஞ்சு போச்சு. அவளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்லைங்கிறது இதுதான் சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப தேவனை நிந்திக்கிற, தேவனோட ஜனங்களை நிந்திக்கிற, தேவனோட நட்சத்திரங்களோட யுத்தம் பண்ணுகிற ஒரு சிசெராவை சபிக்க சொன்னா சபிக்காம உன் ஆதாயத்துக்கு எம்மதமும் சம்மதம் எல்லாரோட ஒரே மாதிரி தான் பழகுவேன். அந்த ஞானிகள்லாம் கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அடிக்கிற பொழுது அடிக்கணும். எப்போ நேரம் கிடைக்கும், எப்போ சுத்தி எடுப்போம், எப்போ அவன் நெத்தியில் அடிப்போம் என்று இவள் காத்து கொண்டு இருந்ததுனாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவள் கைகளிலே தேவன் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்லா பாலியும் நெய்யையும் கொடுத்து பக்கத்தில் படுறா ராஜா அப்படிங்கிறவளுக்கு கொடுக்கல. இது இவள்கிட்ட கொடுத்தா இவ சுத்தியால் அடிப்பான் தேவனுக்கு தெரிஞ்சது. எந்தெந்த ஜனங்கள் சபிக்காம விட்டாங்களோ அவர்களெல்லாம் அவமானப்படும்படி இந்த யாகேலை வைத்து தேவன் பெரிய ரட்சிப்பை செய்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவன் தலை உடைத்து போட்டால் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். அங்கே மடிந்தும் கிடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அடினா எப்படி இருக்கணும் பார். அப்ப நீங்க தேவனோட பட்சமா தேவனுக்கு துணை நிக்கலைன்னா தேவன் யாராவது ஒரு ஸ்திரியை எழுப்பி அந்த காரியத்தை செஞ்சு அவளை இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவளை வச்சிருவாரு. நீங்க சபிக்காதவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்ப யாரு துணை நிக்கணும்? கர்த்தரோட ஜனங்களுக்கு, கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தான் நீங்க துணை நிக்கணும். தேவன் பட்சம்தான் துணை நிக்கணும். நீங்க அதே போல உங்களுக்கு துணை கூப்பிடுனா நீ யாரை கூப்பிடுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அனுகூலமான துணை தேவன். அதுக்கப்புறம் இந்த பூமியில நீ துணைக்கு கூப்பிடணும்னா யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? நீங்க உங்களுக்கு துணை கூப்பிடணும்னா நீங்க ஊழியக்காரனை தான் கூப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்லா கடைக்கு போறோம் வா துணைக்கு, அது கூப்பிடக்கூடாது. எதுக்கு? யுத்தத்திற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எதுக்கு கூப்பிடணும்? யுத்தத்திற்கு. எருசலேம் ஜனங்கள் தன் துணைக்கு நிறைய பேரை கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க? நிறைய பேரை. பக்கத்துல இருந்த ஒரு ராஜாவுக்கும் கூப்பிட்டாங்க. யாரு? எருசலேம் குடிகள், எருசலேமின் ஜனங்கள் ஒவ்வொருவராய் கூப்பிட்டு ஒன்று ராஜா, ரெண்டு ராஜா, இப்படி இப்படி நிறைய ராஜாக்களை சேர்த்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ராஜாவை துணைக்கு கூப்பிடுகிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. யாரை கூப்பிடுறவங்க? ராஜாவை துணைக்கு கூப்பிடுகிறவர்கள். அது யார் தெரியுமா? எருசலேமின் ராஜா கூப்பிடுறான். எந்த ராஜா கூப்பிடுறான்? எருசலேமின் ராஜா கூப்பிடுகிறான். ஒருத்தொருத்தனா கூப்பிட்டு நீங்க துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஒரு ஜாதியை, ஒரு ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எருசலேமின் ராஜா மற்ற ராஜாவை கூப்பிடுறான். ஆனா மற்ற ஜனங்க தேவனோட ஊழியக்காரனை கூப்பிடுறாங்க. பாருங்க, எருசலேமின் ராஜா மற்ற ராஜாவை கூப்பிடுறான். மற்ற ஜனங்க யாரை கூப்பிடுறாங்க? தேவனோட ஊழியக்காரனை கூப்பிடுறாங்க. அப்ப தேவனோட பிள்ளைகள், நீங்க உங்களுக்கு துணையா யுத்தத்திற்கு உங்க ஊழியக்காரனை தவிர நீங்க யாரை கூப்பிட்டாலும் அது தேவனுக்கு அருவருப்பானது. ரெண்டு பேர் கூப்பிடுறாங்க. ஒருவன் எருசலேமின் ராஜா கூப்பிடுகிறான். இன்னொருவன் யார் தெரியுமா கூப்பிடுகிறது? கிபியோனில் இருக்கிற மனுஷர்கள் கூப்பிடுகிறார். மனுஷங்கள்லாம் ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. ராஜா ராஜாவா கூப்பிடுறான். மனுஷர்கள் ஒருவனை கூப்பிடுகிறார்கள். ரெண்டு பேரும் துணைக்கு கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3, 4. இது எருசலேமின் ராஜா துணைக்கு கூப்பிடுறது.
ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் முதல்ல இந்த ராஜா கூப்பிடுறா எபிரோனின் ராஜா ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் யாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. துணை செய்யும்படி எருசலேமின் ராஜா இந்த ராஜாக்கள் எல்லாம் துணைக்கு அழைக்கிறார். நீங்க நிறைய பேர் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கீங்க, தேவனோட பிள்ளைகளா இருக்கீங்க. ஆனா யாரை துணைக்கு கூப்பிடணும்னு தெரியல. வேதம் கையில் இருக்கிறது. நீ வாடணும் அப்படின்னு நினைக்கிற, உன்னை வாட வைக்கணும்னு நினைக்கிற தேவனையோ தேவனோட ஊழியக்காரனே துணைக்கு கூப்பிடுறது இல்லை. ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுற, பணக்காரனை கூப்பிடுற, ஐஸ்வர்யவானை கூப்பிடுற, படித்தவனை கூப்பிடுற, டாக்டரை கூப்பிடுற, யாரை கூப்பிடுமோ எல்லாரையும் கூப்பிடுற. ஆனால் யாரை துணைக்கு கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிடுறது இல்லை. அதனால தான் நீங்கள் யாரும் யுத்தத்தில் ஜெயிக்கிறது இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் எவ்வளவுதான் தேவனுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் மோசேவா ஆகிவிட முடியாது. மோசேவோடு தான் அவர் போவார், யாக்கோபோடு தான் போவார். அதனால மோசேவோடு போனவர் அவர் சொன்ன அவங்க கூட வருவாரே தவிர, ஆனால் மோசே விட்டுட்டு உங்களை பார்க்க வர மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனால் நாங்கள் ஜெபிச்சிட்டோம், இந்த 4 பேரை கூட்டிகிட்டு போனால் சரியாக இருக்கும், ஆகாது. இனி இவங்களெல்லாம் துணைக்கு நீங்கள் கூப்பிடக்கூடாது. நீங்கள் துணைக்கு நீ மனுஷரை கூப்பிடுவீர்களே ஆனால் தேவன் உங்களுக்கு விரோதமாய் மாறிவிடுவார். உங்களுக்கு துணை செய்யும்படி நீ கூப்பிட வேண்டியது அனுகூலமான துணையாக இருக்கிற சேனைகளின் கர்த்தரும், அதற்கடுத்து துணை செய்யும்படி அவரோட ஊழியக்காரனை தான் கூப்பிடணுமே தவிர, நீங்கள் இந்த பூமியில் யாரை துணைக்கு கூப்பிட்டாலும் உங்கள் காரியம் ஜெயமா இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ துணைக்கு யாரை கூப்பிடணும்? அனுகூலமான துணையா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அடுத்து துணைக்கு யாரை கூப்பிடணும்? தேவனோட ஊழியக்காரர். என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா யர்மூத்தின் ராஜா யாகீசின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். ராஜாவாய் 5 ராஜாவை கூப்பிட்டார்கள், துணை செய்யும்படி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் கிபியோனில் இருந்த ஜனங்கள் தேவனோட ஊழியக்காரனாகிய ஜோஷுவாவை துணைக்கு கூப்பிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஜோஷுவா ஒன்றும் ராஜா இல்ல, தேவனோட ஊழியக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஜோஷுவா ராஜாவாக போனாரு. அடிமைதனத்திலிருந்து மீட்டு கொண்டு மோசே போனார். மோசே பூமியை விட்டு கடந்து போகிற காலம் வந்தபொழுது தன் கணத்தில் கொஞ்ச கணத்தை கொடுத்து ஜோஷுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி வைத்திருந்தார். ராஜாக்கள் கூடியிருக்கிறார்கள், ஆனால் இந்த ஜனங்களோ தேவனோட ஊழியக்காரன் யார் என்று அடையாளம் கண்டு யோசுவாவின் இடத்திலே போய் யோசுவாவை கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல், அதான் அங்க ஒரு பெரிய கீழ்ப்படிதல், உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். 2 பேரும் துணை செய்ய கூப்பிடுறாங்க. அந்த ராஜா 5 ராஜாவை துணைக்கு கூப்பிடுறா. இந்த ஜனங்கள் ஜோஷுவாவை துணை கூப்பிடுறாங்க. யோசுவா தேவனுடைய ஊழியக்காரன், ஆனால் அவர்களும் ராஜா.
துணை செய்யும். அப்போ உங்களுக்கு யார் துணை வேணும்? யோசுவாவோட துணை வேணுமா, ராஜாக்களோட துணை வேணுமா? ராஜாவுக்கு தான் துணை வேணும்னா ஒரு நாள் அந்த ராஜாவை அடிக்க வர்றப்ப நீங்க மாட்டிப்பீங்க, உங்களையும் சேர்த்து போடுற மாதிரி ஆயிடும். ஒருவேளை ராஜா வேணா, தேவனோட ஊழியக்காரன் தான் வேணும், அவன் தான் மகாராஜாவுக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனை துணைக்கு கூப்பிடுவீங்கன்னா ராஜா அடிக்கிற பொழுது நீங்கள் காக்கப்படுவீர்கள். ராஜாவையும் கூப்பிட்டுக்கலாம், ஊழியக்காரனையும் கூப்பிட்டுக்கலாம்னு அப்பயும் போடுதான். எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும், பர்வதங்களில் குடியிருக்கிற எமோரியன் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இதுல என்ன ஒரே காரியம்னா, அந்த ராஜாவை உங்க துணைக்கு கூப்பிட்டாங்கிறது இந்த மனுஷருக்கு எப்படி தெரியும்? அந்த ராஜாக்கள் போய் துணை செய்யுங்கள் என்று கூப்பிடுகிறார். அதே வார்த்தை இந்த ஜனங்க எப்படி சொல்லி ஜோஷுவா கூப்பிட்டாங்க? அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, வேற ஒரு ராஜாவை கூப்பிட்டு துணை செய்யும் என்று கூப்பிடுகிறார். அதே வார்த்தை இந்த ஜனங்க எப்படி ஜோஷுவாவோட சொல்லி கூப்பிட்டாங்க? இந்த துணை செய்யும் என்கிற வார்த்தை அந்த ராஜாக்களோட பேசினது இந்த ஜனங்களுக்கு யார் சொல்லியிருப்பா? இந்த ஜனங்க அதே வார்த்தையை போய் எப்படி யோசுவாவோட சொல்லியிருப்பாங்க? எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. உடனே சொல்லுமே, என்னைக்கும் ஏழு ஜனங்களுக்கு துணை செய்ய போனா தேவனோட வார்த்தையும் வாக்குத்தத்தமும் கூட இருந்துகிட்டே இருக்கும். உடனே சொல்லுமே, இவர்கள் ஜனங்களுக்காக போகிறார்கள், அவர்கள் ராஜாவுக்காக ராஜா எல்லாம் கூடி வருகிறார்கள். அப்ப இந்த ஜனங்க துணைக்கு ஜோஷுவா கூப்பிடுறத தேவனும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். ஜோஷுவா என்ன சொல்றான் பார்ப்போம். சரி போவோன்னு கிளம்புன உடனே தேவனோட வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இப்ப எந்த நிலைகளிலும் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் துணையாய் நிற்கணும். அப்படி நிற்கிற ஊழியம் தான் இந்த ஊழியம். உடலையே சொல்லுமே. உடனே 5 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா ராஜாக்களும் கூட்டிட்டாங்கன்னு சொன்ன உடனே 7 வாசிக்கலாம். உடனே யோசுவாவும் அவனோட கூட உடனே வாங்க புறப்படுவோம். சகல மனுஷர்களும் கில்காலில் இருந்து போனார்கள். வந்தவன் எந்த ராஜா ஏது ராஜான்னு இல்லை, ஐயோ ஜனங்க என்ன துணை வேணும்னு கேட்டுட்டாங்க, நான் போய் இந்த ஜனங்களுக்கு துணை செய்யணும், ராஜாவா என்னன்னு பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பி போனார்கள். ஆனால் போன வழியில தேவன் 5 ராஜாக்களையும் ஜோஷுவா வைத்து கொன்றார். ஒரு அலையே சொல்லுவோமே. என்னைக்கும் ஜனங்களுக்கும் ஏழைகளுக்கும் தேவனை தேடுறவர்களுக்கும் தேவனுக்கு பட்சமா இருக்கிறவர்களுக்கும் துணைக்கு போகணும். ராஜாக்கள், பராக்கிரமசாலிகள், உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், ஆசி உள்ளவங்க, அவங்களுக்கு துணை போயிடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன் நான், ஒருவேளை கூட பிறந்த உன் சகோதரன் சகோதரி ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, பாகால கும்பிடுறவங்க, விக்கிரங்களை கும்பிடுறவங்களா இருந்தாலும் நீ துணைக்கு போயிடக்கூடாது. கர்த்தரும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் துணைக்கு போகும். போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்கிற வாக்குத்தத்தம் இங்கதான் நிறைவேறுகிறது. உடலையே சொல்லுமே. தேவன் தான் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற ஒரு 2 பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி யாரு ஜோஷுவா துணை கூப்பிட்டாங்களோ கூட போய் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். உடலையே சொல்லுமே. யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே தான் தேவன் சொன்னார், நான் மோசேவோட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், இந்த பூமியில ஒருவனும் உனக்கு முன்பு நிற்பது இல்லை என்று சொன்னதை 10ஆம் அதிகாரத்திலே அந்த வாக்கை சொல்லி சர்வ வல்லவர் நிறைவேற்றினார். உடலையே சொல்லுமே. நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், நீங்க துணைக்கு போனா தேவனோட பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு துணைக்கு போகணும்.
நீங்க துணைக்கு கூப்பிட்டா தேவனோட ஊழியக்காரனை தான் துணைக்கு கூப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஊழியக்காரனே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த யுத்தம் இருக்கு, துணை செய்யும் என்று யாரை கூப்பிடணும்? ஊழியக்காரனை கூப்பிடணும். ஊழியக்காரன் வர்றப்பதான் தேவனோட வார்த்தை வரும். நீ போ, உன் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ உருவம் போட்டு நீ எனக்கு துணை, நான் உனக்கு துணை, நீ எனக்கு துணைன்னு. எதுவும் துணை கிடையாது. துணை என்றால் கிறிஸ்து தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. யோசுவா துணைக்கு வாங்கன்னு கூப்பிடல, துணை செய்யும்படி கூப்பிட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நிற்பது இல்லை என்றார். என் ஜனமே, இன்றைக்கு ஒரு முடிவு செய்து அனுகூலமான துணையாகிய இயேசு கிறிஸ்துவ துணைக்கு கூப்பிட போறியா? இல்லை இயேசுவின் ஜனங்களுக்கு துணையா நிற்க போறியா? இல்லை இயேசுவின் ஊழியக்காரனை துணைக்கு கூப்பிட போறியா? துணை செய்ய வரும் என்று கூப்பிட போறியா? இல்லை ராஜாக்களை பார்த்து பின்னாடி போக போறியா? இல்லை பராக்கிரமசாலிகளை பார்த்து அவர்களுக்கு பின்னாடி போக போறியா என்று சொல்லி தேவன் இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கிறார். நான் தேவனோட ஜனங்களுக்கும் சிறுமைப்பட்டவங்களுக்கும் ஏழைகளுக்கும் எங்க ஊழியக்காரனோட துணை நிற்பேன், ஜோஷுவாவை தான் துணை கூப்பிடுவேன் சொல்றவங்க மாத்திரம் 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இங்க அநேகர் அப்படி கூப்பிடுறீங்க. நீ கிறிஸ்தவனும் கிறிஸ்தவலா இருந்தும் நீ தேவனை துணைக்கு கூப்பிடாம போறப்ப மாமன் மச்சான் அண்ணன் இவனெல்லாம் கூட்டிட்டு போற. அது தேவனுக்கு அருவருப்பா இருக்கு. பாகாலையும் விக்கிரங்களையும் தேடுறவங்களுக்கு துணை போற. தேவனுக்கு அது பிரியமா இல்லை. நீ அப்படி துணை போன சிக்கிப்ப என்று தேவன் சொல்லுகிறார். எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் தான் நீ துணைக்கு போகணும். தேவனோட பிள்ளைகளுக்கு தான் துணைக்கு போகணும். தேவனோட ஊழியக்காரனையும் தேவனையும் தான் துணைக்கு கூப்பிடணும். தாவீது தேவனை தான் துணைக்கு கூப்பிடணும். ஆனா ஜனங்க தாவீதை தான் துணைக்கு கூப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன துணைக்கு கூப்பிடலாம், ஆனா நான் உங்களை கூப்பிட முடியாது. நான் சேனைகளின் கர்த்தரை கூப்பிடுவேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் நிறைய குடும்பங்களுக்கு யுத்தம் பிரச்சனை நான் தான் துணைக்கு போறேன். நீ போட நான் பார்க்குறேன், நீ அடி நான் பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டு தான் இருக்கேன். ஏன் திரும்ப சொல்றாருன்னா, அவரும் அவரோட ஊழியக்காரனை இல்லாமல் நீ துணை கூட்டிட்டு போறது ஒரு பிரியமா இல்லை அவருக்கு. யாகேல மாதிரி ஜோஷுவா மாதிரி ஏழைகளுக்கு துணை போறவனா இருக்கணும். உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ நான் யாரை துணை கூப்பிட போகிறோம்? தேவனோட ஊழியக்காரனை கூப்பிடணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நாம தேவனை துணைக்கு கூப்பிட போகிறோம். ஒருவேளை என் ஜனமே, தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் விடுதலை இல்லாமல் இருந்தால், ஐயோ எனக்கு யாருமே துணை இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருந்தால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் துணையாய் இருக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இனி நமக்கு தேவன் தான் துணை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. யார் துணை? தேவன் தான் துணை. ஒருவேளை இன்னைக்கு நீ தேவனை துணையாய் இருக்கும்படி கூப்பிடுவாயானால், உன் வாழ்க்கையில உன்னோட எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து தேவன் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர் கூப்பிடுறப்ப கூட, ஆண்டவரே நான் எளிமையானவன், நான் சிறுமையானவன், எனக்கு துணைக்கு வாங்க அப்படி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? நாங்கள்லாம் எங்கள் தாத்தா எப்படி தெரியுமா, எப்படி எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, எப்படி நீ தான் உன் குடும்பத்தை மெச்சுக்கணும். தேவன் மெச்சிக்க மாட்டார், தேவனோட ஊழியக்காரனை மெச்சிக்க மாட்டார். ஒரு காலத்தில் எங்கள் தாத்தாலாம் எப்படி இருந்தார் தெரியுமா? எப்படி இருந்தார்? தாவீது சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் அதிகாரம் 5வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். எளிமையுமானவன் என்ன சொல்றாரு? திரும்ப தேவனிடத்திலே சொல்லுகிறார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். நானே சிறுமை எளிமையுமானவன், நீங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்ல வர்றார். நானும் இவ்வளோதையும் கிழிச்சு கொண்டவனா இருந்தாலும் நான் சின்னவன் தான், எளிமையானவன் தான் சொல்றார். நானோ தாவீதோ அப்படின்னா நீங்களாம் ஏமாத்துறோம். சிலருக்கு மாத்திரை தான் துணை, சிலருக்கு மருந்து தான் துணை, சிலருக்கு பணம் தான் துணை, சிலருக்கு கழுத்தில் நகை தான் துணை. இவர்களெல்லாம் அழிந்து போகிறது. அழியாத ஒன்று இருக்கிறது, அதுதான் சேனைகளின் கர்த்தர், அவரோட வார்த்தை. அதுதான் நமக்கு துணையா இருக்கணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். சீக்கிரமா வாங்கன்றார். நான் ரொம்ப சிறுமையானவன், எளிமையானவன். சீக்கிரமா தீவிரமா வாரும். தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும். எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். தேவனே தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். அவர் எப்ப கூப்பிட்டாலும் இப்படி கூப்பிடணும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். அப்படி யார் யார் கூப்பிட்டுருக்கீங்க? நானோ சிறுமையும் எளிமையுமானவள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தீவிரமா வாருன்னு சொல்ல மறந்துருப்பீங்க. ஒருவேளை தீவிரமா வாருன்னு சொல்லியிருந்தா நான் சிறுமையும் எளிமையும் ஆனவள்ங்கிறத சொல்ல மறந்துருப்பேன். இது ரெண்டும் சேர்த்து சொல்லணும்னா தேவ ஆவி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான். ஒரு அல்லையா சொல்லுவோமே. நானோ சிறுமையும் எளிமையுமானவள். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். என்ன அர்த்தம்? வேற எந்த இடத்துக்கு போனாண்டவர் என் இடத்துல முதல்ல வாங்க. என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணை. உறவிலேயே சொல்லுமே. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவனுமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். தீவிரமாவும் கூப்பிடுறாரு, அதை தாமதம் பண்ணாமலும் வர சொல்றாரு. நீரே என் துணை. எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே சேனைகளின் கர்த்தாவே நீரே என் துணை. இன்றைக்கு மாத்திரமல்ல உம்முடைய வருகை வரை நீரே என் துணை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. 3 பேரையும் கூப்பிட்டுட்டோம் துணைக்கு. எப்படி கூப்பிட்டுட்டோம்? நீரேன்னு சொல்லி 3 பேரையும் கூப்பிட்டுட்டோம். விடுவிக்கிறவமானவர். கர்த்தாவே தாமதியாதே. தேவன் ஒருவேளை இதுவரை நீங்க துணைக்கு கூப்பிட்டு ஒரு வராமல் இருந்திருந்தா, இதுவரை நீங்கள் விடுவிக்கப்படாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு அவர் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாய் துணைக்கு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உங்களுடைய இருதயத்தின் தியானங்களை அவர் பார்க்க போகிறார். நானும் சிறுமையானவன் எளிமையானவனுக்கு துணையா இருப்பேனா? நீங்க மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க அவர்கிட்ட. உன் பக்கத்திலே அவர் வந்து நின்றுப்பார். இல்லை நீ யார் பட்சமாய் இருக்கிறாய்? நீ யாரை துணைக்கு கூப்பிடுகிறாய்? இப்போ புருஷன் பக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு மாமா துணை கூப்பிட்டா புருஷன் என்ன சொல்லுவேன்? மாமா கூப்பிடல, மாமாவோட போய் பார்த்துக்க. நான் இருக்கிறப்ப எதுக்கு உன் அண்ணனை கூப்பிட்ட? சில கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா அம்மாவை அண்ணனை கூப்பிடுங்க. கட்டின புருஷன் பக்கத்தில் இருக்கிறப்ப இவன் பாப்பத்திலேருந்து கோவம் வந்துடும். உன் அண்ணனை தானே கூப்பிட்டு, உன் அண்ணனே துணை கூப்பிட்டு போனி அவன் ஒரு நாள் சுத்தம் அவன் பொண்டாடி ஏதாவது சொல்லணும், அன்னையோட நடுவழியில் விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் திரும்ப வருவா புருஷன்ட்டு. அப்படியே இல்லை. இந்த பூமியில் எல்லாருக்கும் ஒரு துணை இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு 2வது ஒரு துணை தேவனோட ஊழியக்காரனாகிய யோசுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீ என்ன துணை கூப்பிட்டா யாரா நினைச்சு கூப்பிடணும்? யோசுவாவா நினைச்சு கூப்பிடணும். வர்றப்பே பட்டயத்தோட தான் வருவேன் நான். பட்டயத்தோட 10 பேரோட வருவேன் நான். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே தாமதியாயும் என்று சொல்லு. நீங்க சொல்லுகிறேன். நான் படுத்தா ஒரு நினைச்சுக்கிட்டே படுக்கணும். என்ன படுக்கணும்? ஒரு நினைச்சுக்கிட்டே படுக்கணும். தாவீதுக்கு 4 மனைவிகள் இருந்தாங்க. எத்தனை பேரு? ஆனா படுக்கையில் அவர் படுக்கிறப்பெல்லாம் யாரு துணை செஞ்சாரு அவரே தான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என் படுக்கையில் நான் உண்மையே நினைக்கிறேன்னு சொல்றாரு. படுக்கையில் உண்மையே நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளும் சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்க கேட்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது. எவெல்லாம் படுக்கையில் உம்மை நினைக்கிறேனோ அது என்ன ஜாமம்? ராஜாமம். என்ன ஜாமம்? ராஜாமம். என் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராத்திரியானா ஒரு தியானம் எல்லாம் கிறிஸ்து மேலே நினைச்சுக்கிட்டே படுத்தாதான் தியானிக்க முடியும். நம்ம படுக்கையில் நினைச்சு படுத்த உடனே
நாளைக்கு யாருக்கு கடன் கொடுக்கறது? கடன்காரன் காலைல வந்துடுவானே, என்ன பதில் சொல்கிறது? போன வாரமே திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டோம், என்ன சொல்கிறது? இதெல்லாம் நைட் எல்லாம் யோசனை பண்ணுறதை பார்த்துக்கிட்டே பிசாசு வந்து பக்குன்னு ஒரு ஐடியா போடுவான். உனக்கு போய் சொல்ல தெரியாது, வர வேண்டிய இடத்துல பணம் வரல, வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொல்லி விட்ருவான். ஒரு கடனை முடிஞ்சுன்னா அடுத்த கடன் நினப்பு வந்துடும். ஒரு மாதம் தோணே, 2 மாதம் தானே, மாமா ஊரில் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுருவான் கனவுல. உடனே அது ஐயோ நாளைக்கு வேறு வேலைக்கு போகணும், வேறு லீவ் போட்டுட்டோம். கேட்டால் என்ன சொல்கிறது? இப்படியே நீ ராத்திரியில் நினச்சி ஒவ்வொரு காரியமாக தியானிக்க பிசாசானவன் எல்லா பொய்யினால உன்னை நிரப்பிடுறான். சில படுகையில் படுத்த உடனே அவர் நினைக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறது. எப்படி ராத்திரி போச்சோ தெரியல. இப்போ படுக்கைகளிலே அவரை நினைக்க வேண்டும். அது ராஜாமங்களிலே நான் உண்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அது ராஜாமமாக இருக்கு, அப்பெல்லாம் இடத்துல தியானிக்கிறேன். என்ன பண்ணணும்? இந்த ஜனங்களை எப்படி விசாரிக்கணும், இந்த ஜனங்களுக்கு என்ன உபதேசம் சொல்லணும், எப்படி உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும், இப்படியாய் தியானம்லாம் அவரோட தான் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ராத்திரியில் மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது. மொபைல் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அப்படியே படுத்தா நினைவில் அதே ஓடும். அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து வருவார்? உன் நினைவில் எது இருக்கும்? ஒருவேளை நீ வேதத்தை படிச்சுட்டு ஒரு 4 வசனத்தை படிச்சுட்டு இல்லை ஏதாவது ஊழியக்காரனோட செய்தியை கேட்டு படுத்தினா இந்த நினைவில் தேவனும் இந்த செய்தியும் வரும். யூடியூப்பில் ஏதாவது சமையல் பார்த்துட்டு அது எல்லாம் சமையல் தான் வரும். ஐயோ கேரட்டை வெட்டி வெங்காயத்துக்கு வதக்கணும், எல்லாம் வதக்கலையா, எப்போ அடுப்பத்தை வச்சு எப்போ அடுப்பு ஆஃப் பண்ண, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையா? அது எப்பொழுதும் தேவனை நினைக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள். அப்பன்னா உன் நினைவுகள் தேவனோட இருக்கணும். உடலையா சொல்லுவோமே, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையா இருந்ததினால், நீ எனக்கு துணையா இருந்ததினால், நீ எனக்கு துணையா இருந்ததுனால இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இப்போ உம்முடைய ஆத்துமா தேவனை தொடர்ந்து பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ அவரோட வாழ முடியும். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த களி கூறுதல் மட்டும் இல்லை, என் ஆத்துமா உண்மைதான் பற்றி கொண்டிருக்கிறது, நான் உண்மைதான் பற்றி கொண்டிருக்கிறேன். பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தேவனோட வலது கரம் நம்மை தாங்கும்படி, ராஜாமங்களிலே அவரை நினைத்து தியானிக்கும்படி, உடைய ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி பிடிக்கும்படி, இது எல்லாம் நடக்க வேண்டுமானால் உனக்கு துணை வேணும், அனுகூலமான துணை வேணும். அந்த துணை இயேசு கிறிஸ்து, அந்த துணை சேனைகளின் கர்த்தர், அந்த துணை கன்மலை, அந்த துணை கோட்டை, அந்த துணை துருகம். அவரிடத்திலே ஒப்புரவாகும். இனி நான் துணைக்கு யாரையும் கூப்பிட மாட்டேன் ஆண்டவர். இனி யாருக்கு நான் துணை போக மாட்டேன், நான் துணையும் கூப்பிட மாட்டேன். நான் கூப்பிட்டா அனுகூலமான துணையா இருக்கிற சேனைகளின் கர்த்தரை கூப்பிடுவேன். யுத்தத்திற்கு துணையா கூப்பிட்டா எங்க ஊழியக்காரனை கூப்பிடுவேன், துணை செய்யுங்கன்னு கூப்பிடுவேன். தாவீதுக்கு துணையா இருந்தது போல நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவர், நான் சிறுமையும் எளிமையுமானவள், எனக்கு துணை செய்ய யாரும் இல்லை. நான் தனி மனுஷனா நிற்கிறேன், தனி மனுஷியாய் நிற்கிறேன். என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், என் குடும்பம் என்னை விட்டு போய்விட்டது, என் உறவுகள் என்னை விட்டு போய்விட்டது. நான் தனி மனுஷியா நிற்கிறேன், தனி மரமாய் நிற்கிறேன். எனக்கு யாரும் துணை செய்ய இல்லை, துணை செய்ய ஒருவரும் இல்லை. என் ஜனமே, உனக்கு துணை செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் சேனைகளின் கர்த்தர். உங்களுக்கு துணை செய்ய ஒரு ஊழியக்காரன் இருக்கிறார், அவன் தான் சௌரியவான். ஜோஷுவை கூப்பிட்டது போல துணை செய்யும்படி கூப்பிடுங்கள். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பு உங்களை தாழ்த்துகிறவர்களாய் இருங்கள். மனுஷனோட துணை வேண்டாம், மனுஷியோட துணை வேண்டாம். அழிந்து போகிற பொன் பொருள் ஆசி பலசாலி பராக்கிரமசாலிகள் துணை வேண்டாம். எனக்கு தேவை ஒரே ஒரு துணை, அனுகூலமான என் தேவன் தான் எனக்கு துணை. தேவனிடத்திலே சொல், ஆண்டவரே எங்கே போனாலும் துணை இல்லாமல் போகக்கூடாது, அந்த துணை நீயா இருக்க வேண்டும். எங்கே யுத்தத்திற்கு போனாலும் துணையோடு போக வேண்டும், அந்த துணை நீர் தான் ஆண்டவரே. எங்களுக்கு துணை வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு கூட ஒரு துணையை அனுப்புங்க. அந்த துணை எங்கள் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். எந்த நிலைகளிலும் இந்த உலகம் எங்களுக்கு துணை இல்லை ஆண்டவரே, பொன்னும் பொருளும் எங்களுக்கு துணை இல்லை.
உற்றார் உறவினர்கள் எங்களுக்கு துணை இல்லை, சிநேகிதர்கள் எங்களுக்கு துணை இல்லை. ஒரே ஒரு உன்னதமானவர் தான் துணை, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஊழியக்காரன் துணையாய் வந்தாலும் அவரை தான் துணைக்கு கூட்டிக் கொண்டு வருவேன். துணை என்றால் கிறிஸ்து என்று பொருள், அருகே நிற்கிறவர் என்று பொருள். அப்படி நிற்கிறவர் ஒரே ஒருவர் சேனைகளின் கர்த்தர் மாத்திரம். உங்களை ஒப்புக் கொடுங்க. நான் அவரை தீவிரமாய் வரும்படி அழைக்க போகிறேன். இதுவரை அவர் துணை செய்த காட்டிலும் இன்னும் துணை செய்யும்படி கூப்பிட போகிறேன். எல்லோரும் கண்களை மூடுவோம். அவரிடத்திலே சொல், நான் துணை இல்லாமல் வாழ்ந்தது போதும், நான் துணை இல்லாமல் நடந்தது போதும். என் குடும்பத்திற்கு துணை இல்லை, என் பிள்ளைகளுக்கு துணை இல்லை, எனக்கு துணை இல்லை. உங்களுக்காக ஒரு துணை இருக்கிறது. அந்த துணை அனுகூலமான துணை. அந்த துணை இறங்கி வரும்படி ஜெபிக்க போகிறேன். அவருடைய சட்டை நிழலிலே வந்திருக்கிற நீங்கள் இன்னும் பெரிய களி கூறுதல் சந்தோஷத்தை பெறும்படி இந்த துணையை கூப்பிட போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்து. அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, கர்த்தரே என் துணை, என் துணையே, சேனைகளின் கர்த்தாவே, தீவிரமாய் இறங்கி வருவீராக. தாவீதுக்கு துணையாய் இருந்தது போல, யோசுவாவுக்கு துணையாய் இருந்தது போல, உம்முடைய சௌரியவானுக்கு துணையாய் இருக்கிறது போல, உம்மை நம்பி வந்த என் ஜனங்களுக்கு என் தேவன் இந்த நாளிலிருந்து துணையாய் இருப்பீராக. இனி என் ஜனங்கள் எனக்கு துணை இல்லையே என்கிற கவலை வரக்கூடாது ஆண்டவர். என் ஜனங்களோட துணையாய் இருந்து என் ஜனங்களை விடுவித்து, ஆண்டவரே என் ஜனங்களை ஆசீர்வதித்து, என் ஜனங்களை இந்த பூமியில ஒரு குறைவில்லாமல் என் தேவன் நடத்துவீராக. துணையே இறங்கி வாரோ, துணையே என் ஜனங்களை நிரப்போ, துணையே என் ஜனங்களோட கூட இரு, துணையே எங்களை ஆசீர்வதியும், துணையே எங்களை வழி நடத்தும், துணையே எங்களோடு கூட வாரும். கர்த்தரின் துணை எங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இரவு நேரங்களில் நாங்கள் துணைக்கு உண்மை அழைக்கிற பொழுது, நாங்கள் தியானிக்கிற பொழுது, சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு துணையாய் இருந்து எங்களை தாங்குவீராக, எங்களை ஏந்துவீராக, எங்களை சுமைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். துணையாயிரும் நல்ல பிதாவே.